வெல் வணக்கம், நலம் தானே வியூவர்ஸ். இன்னைக்கு தட்டைப்பயிறு வடை செய்ய போகிறோம். அதை போண்டாவும் போட்டுக்கலாம், பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம், வடை மாதிரியும் தட்டிக்கலாம். அதனால் தட்டைப்பயிறு நான் வெள்ளை தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த ஒரு லைட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த தட்டைப்பயிரும் ரொம்ப சத்து உள்ளது தான். இன்றைக்கி இதை வந்து நைட்டே அதை ஊற வச்சாச்சு. நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்து அதை 2 தடவை கழுவிட்டு அப்புறம் 3வது தண்ணி ஊற்றி நல்லா நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சுட்டு காலையில் இல்லாட்டினா பகல் முழுசும் ஊற வச்சுட்டு சாயந்தரமாக கூட செஞ்சுக்கலாம். அதுக்கு வேணுங்கிற காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகாயும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்பு, அது ஜீரகத்து இது. நீங்கள் பச்சை மிளகா போட்டிருக்கீங்க? நான் பச்சை மிளகா அதை சொல்லணும்ல. கொஞ்சமாக சோம்பு இதை போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை பயிரும் ஒரு 1/4 பங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த தட்டைப்பயிறு நம்ம எங்கள் வீட்டில் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக நான் இதை பச்சை பயிருக்கு சாப்பிடுவாங்க, அதுக்காக இதை தனியாகவும் செய்யறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தட்டைப்பயிறு வடையை செய்யறதை மட்டும் காமிச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கோர்ஸாக அரைக்கணும். கோர்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக. இது நான் இன்னும் உப்பு போடல. இதில் உப்பு போட்டு அரைச்சிருந்துருக்கலாம். இது கல் உப்பு டேபிள் சால்ட். இதுக்கு தகுந்த கொஞ்சமாக சத்தமாக சொல்லுங்க. இதுக்கு தகுந்த உப்பு, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சாப்பரில் போட்டு சீவி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் போட்டுக்க வேண்டியதுதான். இதில் போட்டுக்கிட்டு பிசைஞ்சு வடை மாதிரியும் தட்டி போடலாம், போண்டா மாதிரியும் போடலாம். தேங்காய் சட்னி அரைச்சிருக்குது, தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இதுதான். இதே மாதிரி பாசி பருப்புலையும் செய்யலாம், ரெண்டும் கலந்தும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது தட்டைப்பயிறு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிலர் அப்படியே இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அதை சாப்பிட மாட்டேங்குதுங்க. இது மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பிரியமாக இதை சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் சூடு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா கிறிஸ்பாக இருக்கும். இங்கே அந்த எண்ணெயை எடுத்து ஊற்ற வேண்டியது தானே. கொஞ்சம் பொதுவாக அந்த கிறிஸ்பாக இருக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கிற எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப தளதளன்னு தண்ணி மாதிரி போயிடுச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு இல்லாட்டினா ரவை கொஞ்சமாக கலந்துக்கலாம். அதாவது நீங்கள் எதுவும் கலக்கலை, ஓரளவுக்கு இதாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும்னு இப்படி போட்டோம்னா. தட்டைப்பயிரெலாம் விதவிதமாக டிஷ்ஷு செய்வாங்க. வேக வச்சு அதில் தேங்காய், வெல்லம், சர்க்கரை, ஏலக்காயெல்லாம் நசுக்கி போட்டு அப்படியே 1-2 மசிச்சு அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லா இருக்கும். தட்டைப்பயிறு வடை சுட்டாச்சு, போண்டா. இப்போ பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அது வெந்தயக்கீரை பூரி, அதுக்கு இது தேங்காய் சட்னி வேறு. அப்படி கிள்ளி போட்டுடுறாங்க. வெந்தயக்கீரை பூரி, அது வெந்தயக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு கீரையை ஒரு 1/2 பாயில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். பச்சையாகவும் வேணும்னா போட்டுக்கலாம். எல்லாம் அரைச்சிட்டு கோதுமை மாவில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை பிசைஞ்சு அப்படியே பூரியாக போட்டு எடுக்க வேண்டியது தான். நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நம்ம வேணுங்கிறதுக்குன்னு க்ரீனுக்கு தகுந்தாப்புல கம்மியாகவோ கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். நான் மீடியமாக போட்டதுனால ஓரளவுக்கு லைட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா கீரை கொஞ்சம் நிறையா போட்டு மாவை கொஞ்சமாக போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இது வெந்தயக்கீரை பூரி,
ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெந்தய கசப்பும் கொஞ்சம் தெரியவே தெரியாது இது இப்படி சாப்பிட்றதுனால. பூரினா எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காய் சட்னி இன்னைக்கு அரைச்சாச்சு, தேங்காய் பொட்டுக்கல்ல வச்சு அரைச்சாச்சு. இதுக்கு ரெண்டுக்குமே தொட்டுக்க முடிச்சிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.